கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்ற சிறு தியானம். யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாருக்காக யுத்தம் பண்ணுவாரா? நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன் யுத்தம் பண்ணுவார்? நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், ஆபத்தில் நிமித்தமாக, பாடுகளின் வழியாய், உபத்திரவத்தின் வழியாய் நம்ம கடந்து போகும்போது நமக்கு இதில் விடுவிக்க யாருமே இல்லையே, இதை யார் அதை தடுப்பாங்க, இந்த பிரச்சனைக்கு யார் முடிவு தருவாங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மளிடத்துல பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன். யுத்தம் பண்ணது மாத்திரமில்லை, நீங்கள் சும்மா இருங்கள். சும்மா இருப்பீர்கள்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், வெறும் நீங்கள் என்ன பண்ணால் போதும், ஜெபத்தில் மாத்திர தரித்திருங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிறார். அப்போ நம்ம நிறைய காரியங்கள், நம்ம சில வருடங்களாக ஒரு காரியத்தை குறித்து அநேக வருடங்களாக, சில பேர் சில நாட்களாக ஜெபம் பண்ணியிருக்கலாம், சில வருஷங்களாக, எத்தனையோ இந்த காரியத்திற்காக நான் அநேக வருடங்களாய் நான் ஜெபித்து வருகிறேனே, இதற்கு ஒரு பதில் இல்லையே, இதற்கு ஒரு சல்யூஷனே இல்லையே என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபத்தில் போராடி ஜெபிக்கிற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யுங்க ஏசப்பா, இப்படிப்பட்ட காரியங்க, என் சூழ்நிலை இப்படி இருக்குது, நான் சுகவீனமாக இருக்கிறேன், என்னை வேலை ஸ்தலத்தில் இப்படி எனக்கு போராட்டம், குடும்பத்தில் இப்படி சந்தோஷம் சமாதானம் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, என்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் வாய்க்க செய்யல, என் கணவர் ரட்சிக்கப்படலை, என் மனைவி ரட்சிக்கப்படலை, என் பிள்ளை ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்லி, என் பிஸ்னஸ் சரியில்லைன்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம், ஜெபத்தில் தெரிவிக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் சொல்றார். அண்ணால் தன்னுடைய பாரத்தை எல்லாவற்றையும் அந்த ஆலயத்தில் ஊற்றி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதை குறித்து அவங்க என்ன பண்ணலையா, வசனம் நம்ம படிக்கும் போது தெரியும், அதை குறித்து அவங்க வசனப்படவோ இல்லை துக்கப்படவோ இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ண, கர்த்தர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டு அவர் என் காரியத்தை வாய்க்க செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருந்தது நிமித்தமாக தான் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் பெற்றுக்கொண்டார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் சில பேருக்கு சீக்கிரமாக பதில் வந்துடும் சில காரியங்கள், சில பேருக்கு நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ண. உண்மையாகவே ஒரு வருடங்கள், ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம், எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ வருடங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு திருமணம் ஆகாமல் எத்தனையோ வருடங்களை காத்து கொண்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அநேக காரியங்கள், சொந்த வீடுன்னு கேட்பாங்க, ஆனால் வீடு செட் ஆகலைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்களை குறித்து ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிச்சு நமக்கு ஒரு ஆன்சரும் வரலையேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நேரம் சோர்ந்து போகிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பின்வாங்கி போகிறவர்களும் இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி இது ஆண்டவருக்கே சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜபத்துக்கு அதுக்கு பதிலே வரல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, விட்டுடுவாங்க. விட்டது மாத்திரம் இல்லை, அதை மறந்துடுவாங்க. அது அவ்வளோதான், இது இப்படிதான் போல இருக்கு நம்மளுடைய வாழ்க்கைன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தாங்களே அமைதிப்படுத்தி கொண்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம மறந்தாலும் அவர் மறக்காத தேவன். நம்ம வாயிலிருந்து புறப்படுறதற்கு முன்னதாகவே உன் இருதயத்தின் வாஞ்சை நான் அறிவேன்னு சொல்றார். எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து இருக்கிறவர் அவர் ஒருவரே. மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து இருக்கிற தேவன். அப்போ நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வியாக்குலங்கள், நம்முடைய கூக்குரல்கள், நம்முடைய என்ன சொல்றது, அந்த பெருமூச்சு விடுறோம் இல்லையா, அந்த காரியம் எப்போதான் நடக்குமோ அப்படின்னு சொல்லி. ஸோ கர்த்தருக்கு தெரியும் ஏற்ற காலத்தில் எந்த நேரத்தில் உனக்கு செய்யணும்னு சொல்லி ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப நாளாய் காத்திருந்ததுனால தான் ஆபிரகாம் சாரால பார்த்தோம்னா ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதே போலதான் ரெபேக்காலுக்கும் பார்த்தோம்னா 20 வருஷம் கழிச்சு அவங்களுடைய பெயர்கள், அவங்களுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளுடைய வம்சங்கள் தான் பெயர்கள் பதிவிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிறோம் நம்ம காரியங்கள் இப்படி இல்லையா, ஆனா ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுக்கமா, நிச்சயமாகவே அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனா சத்ருவானவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நமக்கு சுகவீனம் கொடுத்து நீ என்ன பண்ணக்கூடாது பாரு, உனக்கு வியாதி, இந்த வியாதியிலேருந்து நீ குணமாகவே மாட்ட, உன் வாழ்க்கை அப்படிதான்மா. ஒரு வேலை ஸ்தலத்தில் போராட்ட பிரச்சனைகள் என்ன பண்ணுவான், நம்மளை சூழ்ந்து நம்மளை ஜெபிக்க விடாதபடி, ஆண்டவரை துதிக்க விடாதபடி என்ன பண்ணுவான், நம்மளே மடங்கடிப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்கு வரும்போது நாமளே ஒரு ஸ்டெப் எடுப்போம். சரி இதுக்கு நம்ம ஒரு தீர்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துரும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, எல்லாவற்றிலும் பொறுமை உள்ளவர்களாய் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கணும்.
கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களும் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து காத்திருப்போம். ஆனால் கர்த்தரிடத்தில் நம்ம நம்பிக்கை விசுவாசம் வைத்திருப்போமானால் நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேத வசனத்தின்படி கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அது குறித்து கவலைப்படாதபடி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், நிச்சயமா ஒரு நாள் அது செய்வார் என்று சொல்லி அவரை என்ன பண்ணணுமா, ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று சொல்லி நம்ம வேதத்தை பார்க்கிறோம். துதிக்கணும், ஆண்டவரை துதிக்க துதிக்க எப்படி அலங்கங்கள் அந்த எரிகோ மதில்கள் எப்படி உடை தெரிந்ததோ, ஆண்டவரை துதிக்கும் போது நமக்கு ஆண்டவர் புதிய வழியை திறப்பார். ஆண்டவரை துதித்து ஜெபிக்கும் போது நமக்குள்ள காணப்படுகிற எல்லா தடைகளை உடைப்பார். நம்ம ஆண்டவரை என்ன பண்ணணும், விசுவாசத்தை ஜெபிக்கும் போது அப்ப ஆண்டவரை நம்ம சத்ரு மூலியமாகவோ இல்ல என்ன சொல்றது மனுஷங்க மூலியமா விரோதமாய் நமக்கு வருகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதபடி செய்வார். நம்ம ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆராதிக்க நமக்கு ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ ஜெபமே ஜெயம் என்ற வேத வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணணும், ஜெபத்துல உறுதியா இருக்கணும். ஆனா அந்த வர போராட்டத்துக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கலாம், இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம், பிசினஸ் இப்படி லாஸ் ஆயிடுச்சு, சரி இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு இல்லாதபடி ஆண்டவரே இந்த காரியத்தை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குற, உமக்கு என்ன சித்தமோ நீங்க செய்யுங்க. ஆனா நாம விசுவாசிக்கிற என்னை என்ன பண்ண மாட்டீங்க, கண்டிப்பா கைவிட மாட்டீங்க. உண்மையாகவே அந்த நம்பிக்கை எப்படி வரும்னா, கர்த்தரை அதிகமாய் தேட தேடதான் அந்த நம்பிக்கை வரும். கர்த்தரை தேடாதவர்களுக்கு அந்த நம்பிக்கை வராது, ஃபுல்லா அவிசுவாசதான், அவ்வளவுதான் இதுன்னு சொல்லிட்டு அடுத்த இது அவங்களுடைய சுய புத்தியோட போவாங்க. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப அவருடைய ஸ்டைல் பிரகாரம் நம்ம விட்டுட்டோம்னா அழகா அதுக்குரிய தடைகளை எடுத்து போட்டு நிச்சயமாகவே நம்முடைய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிற. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ கர்த்தரை நம்புகிற நாம் ஒருபோதும், கர்த்தரை நம்புகிறவர்களோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லிது. அந்த வாக்கு தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பணும். அதே போல நம்ம சர்ச்சுக்கு போறோம், எத்தனையோ வாரங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி நம்ம அதை உறுதியாய் பற்றி கொண்டு இதை செய்வீங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாகவே என்ன பண்ணுவாரு ஆண்டவர், இவ்வளோ ஒரு விசுவாசமா இருக்காளே, இவ்வளோ வருடங்களா இந்த காரியத்தை குறித்து என் மக இப்படியா போராடினாலே அப்படின்னு சொல்லி கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பதில் கொடுக்க வல்லவரா இருக்கா. ஏனென்றால் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுதருவு அருளி செய்வேன், நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ நம்ம என்ன பண்ணணும், சும்மா இருந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்கணும், துதிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். இது மாத்திரம் பண்ணா போதும், மீதியான காரியங்களை என்ன பண்ணிடுவாரு, கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.